இந்த வருஷம் ஆடி அமாவாசை பயணம் சிறப்பாக முடிஞ்சு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். அருவிகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சதுரகிரி மலையில் மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு மகத்துவமான நாள் ஆடி அமாவாசை. ஒவ்வொரு வருஷம் ஆடி அமாவாசைக்கு ஒரு புது அனுபவம். போன வருஷம்லாம் வந்து வெயில் அனல் பறந்துக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் சதுரகிரி மலை எங்கும் சாரல் வீசிக்கிட்டு இருக்கு. போன ஆடி அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் கால சூழ்நிலையும் மாறி இருக்கு, வாழ்க்கை சூழ்நிலையும் மாறி இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு சரியான இடத்துக்கு வந்து சேரணும். இதே சதுரகிரி மலையில் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆடி அமாவாசைக்கு எதெல்லாம் விளாட்டா சொன்னோமோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி விதியாயிருச்சு. எதுக்கெடுத்தான் விளாட்டா மகாலிங்கம் பெற சொல்கிறது, பெருசாக எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எதுக்கெடுத்தான் விளாட்டா தான் மகாலிங்கம் பெற சொல்லுவோம். ஆனால் என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் வந்து மகாலிங்கம் மேலே வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாக்கி கொடுத்துருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம், வாட்டர் கேனில் தண்ணி இல்லைனா வாட்டர் கேனில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஆகிப்போகும். இப்போ உடனே தண்ணி வேணும் போல் இருக்கும். யாரோ ஒரு ஆள் தண்ணி தவிக்குது அப்படின்னாங்கன்னா வாடா மகாலிங்கம் தருவார் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்து தண்ணி கிடச்சிரும். நான் சொல்கிற கால சூழ்நிலை வந்து உங்களுக்கு புரியாதனால வந்து தண்ணி கிடைக்கிறது வந்து ஒரு மேட்ரா அப்படின்றது இருக்கும். தண்ணி கிடைக்கிறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் கேட்டால் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை உருவாகுதுல்ல, அது வந்து மலைகளுக்குள்ளே பயணித்தாதான் உண்டாகும். இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கு விடிஞ்சிருன்ற நம்பிக்கை வந்து நம்ம மலைக்குள்ளே இருக்கும்போது தான் வரும். சாதாரணமாக நம்ம சொல்கிற நம்பிக்கை வேறு, மலைக்குள்ளே பயணிக்கும்போது நமக்கு உண்டாகிற நம்பிக்கைன்றது வேறு. உங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து மலைகளுக்குள்ளே பயணிக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனால் எங்கே போகிறது எப்படி போகிறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கெல்லாம் ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் ரெகுலராக ட்ரெக்கிங் போய்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்போ நம்ம கூட சேர்ந்து வரணும்னு விருப்பம் இருக்கோ மறக்காமல் சேர்ந்து ஜாயின் பண்ணி வந்துடுங்க. இந்த வீடியோ கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம எங்கே போகிறா இருந்தாலும் தகவல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து ஆகஸ்ட் 23, 24 வந்து குதிரைமுக்கா நம்ம 2வது பேட்ச் டீமோட போகிறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16, 17 வந்து கபினி பயணத்துக்கு மறுபடியும் போகிறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் ட்ரெக்கிங் வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். நன்றி அனைவருக்கும்.